வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இது பணம் பண்ணலாம் வாங்க சேனலில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ், சில இண்டிகேட்டர்ஸ், அப் ட்ரெண்ட்ஸ், டவுன் ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரேடர் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது VWAP, தி மோஸ்ட் அக்யூரேட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. VWAP அப்படின்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இப்போது நீங்கள் பேசிக்காக RSI, மூவிங் ஆவரேஜஸ், சூப்பர் ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் மோர் காமன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் VWAPங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான். நிறைய பேருக்கு தெரியாது. பட் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் VWAP தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ VWAP பார்த்தீங்கன்னா அக்யூரசி இன்னும் அதிகம்னே சொல்லலாம். வாங்க இன்றைக்கி நம்ம VWAP பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காட்டியிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் படம் தான் VWAP பற்றி காட்டுது. VWAPங்கிறது இந்த நடுவில் அப்படியே பிளாக் லைன் போகுது இல்லையா, இந்த பிளாக் லைன் தான் VWAP அப்படின்னு சொல்லுவாங்க. VWAPக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அன்றைக்கி ப்ரைஸு, ஓவரால் வால்யூம், இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. கால்குலேஷன் பார்ட்லாம் நமக்கு தேவையில்லை. VWAP ரெடிலி அவைலபிள், அதையும் அடுத்து காட்டுறேன், அதோட இம்பார்ட்டன்ஸ் காட்டுறேன். ஸோ நம்ம அதோட கால்குலேஷன் பற்றி இப்போதைக்கு நம்ம போக தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் லைன் தான் VWAP. ஒரு ப்ரைஸ் எப்பயுமே VWAPை சுற்றியே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த கேண்டில்ஸ்லாம் இன்றைக்கி நடக்கிற லைவ் மூமெண்ட்ஸ், ப்ரைஸஸ். ஸோ நீங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும்னா, இந்த VWAPுக்கும் கேண்டிலுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த VWAP, இந்த லைன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 100 rupees VWAP, 100 rupees லைன் காட்டணும்னா இந்த மேலே கேண்டில் வந்து 110 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலுக்கும் இந்த VWAP லைனுக்கும் ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன அர்த்தம்னா, இந்த 110 ரூபாய் இருக்கிற கேண்டில் 100 ரூபா நோக்கி கீழே வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 100 ரூபாயில் மேலே ஒரு 110 ரூபாயில் மேலே ஒரு செல் போட்டிருந்தீங்கன்னா திரும்ப 100 ரூபா வர்றப்போ ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் 100ல் பை பண்ணி. ஸோ இதை தான் சொல்லுது. ஸோ சின்ன கான்செப்ட், உங்களோட VWAPுக்கும் ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கும் கேப் எப்போ அதிகமாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். உங்களோட ப்ரைஸ் VWAPோட மேலே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செல் போட்டுட்டு திரும்ப VWAP வரப்போ ஒரு பை பண்ணணும். இப்போ இது கீழே இருக்குன்னு வைங்க, கீழே VWAPுக்கு கீழே உங்கள் ப்ரைஸ் ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணணும். ஏன்னா அது திரும்ப மேலே நோக்கி வந்து VWAPை தொடும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பை பண்ணணும். மேலே நோக்கி VWAP வரப்போ நீங்கள் ஒரு செல் பண்ணணும். ஸோ சிம்பிள். VWAPுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் அதிகம்னா செல், VWAPுக்கு கீழே ப்ரைஸ் அதிகமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா பை. இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து மணி கண்ட்ரோல் சைட் எடுத்திருக்கேன். இதில் JSW ஸ்டீல் ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ செப்டம்பர் 29th 2020 நேற்று வந்து 283.20 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளவோ இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் இந்த VWAPோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கன்னா, மணி கண்ட்ரோலில் முதல் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க VWAP. மற்ற இண்டிகேட்டர் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, VWAP தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ VWAPல பக்கத்தில் இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே கிராஃப் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைன் தான் VWAP 281.59 காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் VWAP. ப்ளூ கலர் லைன் வந்து கரண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா VWAPை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், VWAPுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் தான் ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் பாருங்கள், VWAP 281.46, கரண்ட் ப்ரைஸ் 276.6. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒரு 5 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பை போட்டிருந்தேன்னு வைங்க. ஸோ இந்த கரண்ட் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கும், மேலே மூவ் ஆகி எனக்கு VWAPை டச் பண்ணிருச்சு. ஸோ ஒரு 4 to 5 rupees இந்த இடத்துல என்னால் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். VWAPை தொடரப்போ நான் வந்து செல் பண்ணியிருப்பேன். ஸோ கீழே டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ நான் ஒரு பை பண்ணியிருப்பேன். 276ல் பை பண்ணிட்டு 281 நோக்கி போகிறப்போ VWAPை தொடரப்போ நான் ஒரு செல் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே எனக்கு ஒரு 5 rupees லாபம். இது எப்படி ஒரு மணி நேரத்தில் 12:45 12:50 காட்டுது.
இங்கே பார்த்தீங்கன்னா 1420 ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு 5 ரூபாய் லாபம் நான் பார்த்துருப்பேன். இப்போது எனக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 286.25 இருக்குது. VWAP வந்து 281.64. இங்கே ஒரு 5 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் மேலே இருக்கிறப்ப செல் பண்ணியிருப்பேன். செல் பண்ணதுக்கப்புறம் அது திரும்ப கீழே இறங்கி VWAP நோக்கி தான் வந்திருக்கு. பட் எக்ஸாக்டாக VWAP தொடரல. VWAP கொஞ்சம் மேலே வந்துட்டு போயிடுச்சு. இருந்தாலும் எனிவே இட்ஸ் அ ப்ராஃபிட் தான். ஸோ VWAPக்கு கீழே கரண்ட் ப்ரைஸ் லார்ஜர் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. VWAP நோக்கி போகிறப்ப செல் பண்ணிடுங்க. VWAPக்கு மேலே கரண்ட் ப்ரைஸ் லார்ஜர் டிஃப்ரென்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே ஒரு செல் போட்டுட்டு VWAP நோக்கி வரப்போ பை போடுங்க. ஸோ இது வந்து அக்யூரசி அதிகமாக கொடுக்கக்கூடிய சிக்னல். ஸோ நீங்கள் VWAP ஒரு சிக்னலை மட்டுமே நம்பி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா என்றைக்குமே ஒரு சிக்னல் மட்டுமே நம்பி ட்ரேட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு RSIயோ ஒரு மூவிங் ஆவரேஜோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் சிக்னலோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இன்னொரு ஸ்டாக்கையும் பார்த்தலாம், ICICI பேங்க் பார்த்துடலாம். அதுலேயும் VWAP கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு VWAPக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் ஒரு 3 ரூபா டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஸோ இங்கே நான் ஒரு பை போட்டிருப்பேன்னா இப்படியே வந்து VWAP திரும்ப பிடிச்சிருச்சு. இங்கே ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் VWAPக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்கணும். கரண்ட் ப்ரைஸ் கீழே இருக்குன்னா பை பண்ணிவிட்டு VWAP தொடரப்ப செல் பண்ணுங்கள். கரண்ட் ப்ரைஸ் VWAPக்கு மேலே இருக்குது அப்படின்னா செல் பண்ணிடுங்க. செல் பண்ணிட்டு VWAP தொடரப்போ பை பண்ணுங்கள். கான்செப்ட் ஓவர். ஒரு எஃபெக்டிவ் இண்டிகேட்டர் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இண்டிகேட்டர்ஸ் நம்ம விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.